மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உட்காந்துருக்கார், சனியுடன் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார். உண்மையான சொல்ல வரங்க, இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து 12 ராசிக்காரர்களில் 10 ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த நாட்கள் இல்லை. உங்களோட இந்த சுக்கிரன் மட்டும்தான் இந்த மாதத்தில் வலிமை பெற்று உட்காந்துருக்கனால இந்த ரிஷபராசிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் தான் இந்த மாத காலகட்டத்தில் எல்லா வித யோகங்களும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏன் என்ன காரணம்னாக்கா, மீதமுள்ள 10 ராசிக்காரர்களுக்குமே அனைத்து கிரகங்களும் ராகுவின் பிடியில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க. அப்போ பங்குனி மாதம் 31ஆம் தேதி காலகட்டம் வரலுமே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில் அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்களும், வண்டி வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த மாதத்தில் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உட்காந்துருந்தாவே எப்போதுமே பண வருவாய்களுக்கு தடை இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரனும் சனியும் சேர்ந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும், அதாவது இந்த மாதம் பங்குனி 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுக்கு பணமானது பல வழியிலிருந்து வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே யார்ட்டையே கொடுத்த பணங்கள், வராத பணங்கள் கூட இந்த நேரத்தில் வட்டி முதலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நேர காலங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். பண தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதே பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது உச்சபலம் பெற போகிறார் உங்கள் ராசிநாதன். அப்போ ராசிநாதன் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தொழில் வளர்ச்சி, தொழில் மூலமாக மேன்மைகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தில் செய்யறது நல்லா இருக்கும். ஒருவேளை வெகு நாட்களாக திருமணம் ஆகலை சார், எனக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் திடீர்னு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார், இந்த குழந்தை பேரு அமைப்புகள் தடைபட்டு போயிட்டு இருக்கு, எப்போ சார் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு குழந்தை பேரு வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனியும் செவ்வாயும் சேர்ந்து தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் தனக்கு 10ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி சூரிய பகவான் அப்படின்னு 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் வரதுனால இந்த நேர காலங்களில் கணவனால் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. தொழில் வளர்ச்சிகள், தொழில் மூலியமாக லாபங்கள், அரசாங்கத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காட்டக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வீட்டின் வாயில் கதவு தட்டக்கூடிய ஒரு நல்ல நேர காலகட்டமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடுகளில் கிடையாதுங்க, வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாட்டரின்றது இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் தனக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் தனக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்து, உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று நிச்சயபங்க ராஜயோகமானது உங்கள் 5ஆம் அதிபதிக்கு கிடைக்கிறதுனால இந்த மாத காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் லாட்டரி சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதனால் பங்குனி மாத கிரகங்களை ஆராயும் போது எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருக்குது. முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கனால உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருவீங்க. அப்போ இந்த நேர காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அழியா சொத்துக்கள் வாங்குறதுக்கும், வீடு மனை வாசல் திருத்தி அமைக்கிறதுக்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்குமான
அதிகமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதனால் ஒரு விசேஷமான காலகட்டம்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் அப்படின்றீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு யோகம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது, முயற்சி எடுங்க. அடுத்ததாக இந்த மாத காலகட்டத்தில் எப்பொழுதுமே மாதத்தின் கரணநாதன் தான் இந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம்ன்றீங்க. இந்த மாதத்தின் கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவகரணமாக இருக்குங்க. அப்போ பவகரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயின் அம்சமான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் என்ன நினைச்சு வேண்டுதல் எடுக்கிறீங்களோ அந்த காரியமானது இந்த மாதத்துக்குள்ளாரே நடைபெறதை கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. அதே போல் இந்த பவகரணத்தின் அதிபதி யாருன்னு சிங்கமாக இருக்கிறதுனால சிங்கத்தின் படத்தை வீட்டில் மாட்டி வச்சுட்டு இந்த மாத காலகட்டத்தில் அந்த காலையில் எழுந்த உடனே சிங்கத்தின் முகத்தில் முடிச்சுட்டு நீங்கள் எழுந்தீங்க அப்படின்னாக்கவே கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் வைத்திருதி நாமயோகத்தில் பிறந்திருக்கனால வைத்திருதி நாமயோகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு யோகாதிபதியாகவும் சூரியன் அவயோகாதிபதியாக வராருங்க. அப்போ இந்த குரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கார். அப்போ கெட்ட கிரகம் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவெடுக்கின்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் குருவின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது குழந்தை பேரு, திருமண விஷயங்கள், அழியா சொத்துகள், இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமுடையுங்க. அப்போ 12ஆம் இடத்துலேருந்து எந்த இடத்தை பார்க்குறார்? 4ஆம் இடத்தை பார்க்குறார். வீடுமனை வாசல் திருத்தி அமைக்கிறதுக்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் தாயின் உடல்நிலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேரத்தில் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் பணம் பல வழியிலேருந்து வந்துட்டு இருக்குன்றீங்க. ஏற்கனவே கொடுத்த பணம்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே வேளையில் இந்த நேரத்தில் வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ கொஞ்சம் கடன் போட்டு லோன் போட்டு வாங்கக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்றீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட ஆயுள் தானது தீர்க்கமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. இப்போ ஆயுளுக்கு எந்த விதையும் குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆயுள்லாம் தீர்க்கமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். ஒருவேளை ரிஷபராசி என்பவர்கள் ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் நூலிலையில் தவிர்க்கப்பட்டு நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியமானது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதனால் பங்குனி மாத கிரகநிலையானது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.